இந்த வீடியோவில் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸு. அதுலேயே அடிஷ்னலாக இன்னொரு கேட்டகரிஸ் இருக்குது, மல்டி அசெட் ஃபண்டு. அது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் கமாடிட்டிஸ். இந்த ஃபண்டு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா, இல்லை நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனா, இல்லை உங்களுக்கு பேங்க்கில் கிடைக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து ஒரு 3-5% ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கணுமா அப்படின்னா நீங்கள்லாம் தான் இந்த ஃபண்ட்ஸுக்கு சாய்ஸு. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை சொல்கிறேன், இதை ஒண்டி நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹைப்ரிட்டில் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட், ஹைப்ரிட் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அண்ட் ஹைப்ரிட்டில் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மல்டி அசெட் ஃபண்டில் தே வில் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் கமாடிட்டின்னு சொல்லப்படுற சில்வர், கோல்டு அண்ட் காப்பரில் தே வில் இன்வெஸ்ட். அதை தவிர ஒரு 5% தே இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆல்சோ. ஸோ ஹோப் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹைப்ரிட்னு போஸ்ட் பண்ணுங்கள். க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.